ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங். இன்னைக்கு சேனலில் நம்ம வந்து எப்படி கிரிக்கெட் லீக் விளையாடுறோன்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் பால் போடுறாங்க, 6 அடிக்கிறோம். செகண்ட் பால் போடுறாங்க, 6 அடிக்கிறோம். அதையும் தேர்ட் பால் கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க, அப்படியே போட்டு மறுபடியும் ஒரு 6. 3 பாலில் 3 6. பவுலிங் வச்சு பவுல் பண்ணுறோம். இப்போ வந்து ரெட் கலர் மட்டும் தொடாமல் எந்த கலரில் போட்டு கரெக்டாக ஸ்டெம்புக்கு நேரம் வச்சு போட்டால் பவுல் ஆகிடும். அப்புறம் இப்போ வந்து பேட்ஸ்மேன் வச்சுட்டு போகிறாங்க. நோ பால், நோ இப்படி போடக்கூடாது, ட்ரை அகைன் கொடுப்பாங்க. அப்புறம் 110 கிலோமீட்டர் போடுறாங்க, ஸ்டம்ப் வைக்கிறாங்க. அவங்க மறுபடியும் பாலை கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்பீடு ஏதாச்சும் எப்போ தட்டணும். அப்புறமும் அடிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அடிக்கிறாங்க, மறுபடியும் போகிறோம். 114 கிலோமீட்டரில் பால் அடிச்சு இப்போ ரியல் மேட்சுக்கு போகிறோம். கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் அவங்க கொடுப்பாங்க யூ பேட் ஃபஸ்ட்டு. அப்போனா நம்ம பேட்டிங் ஃபஸ்ட்டு. சுகாஸ்னு வந்து கொஞ்சம் தேர்ட் பண்ணுவான் பாருங்க. ஆனால் நம்ம 6 அடிச்சிட்டோம். 6. அடுத்த பால் போடுறாங்க. அடுத்த பால் 6. அடுத்த பால் 6 அடிச்சிட்டோம். அப்போ அதுக்கு அடுத்த பாலை போடுறாங்க, கொஞ்சம் யாக்கர் மாதிரி போடுறாங்க. அதே 6. ஹேட்ரிக் ஆஃப் 6. இதை ஹேட்ரிக் ஆஃப் 6 போடுவாங்க. 3 6 18 ரன்ஸ். இப்போ வந்து ஃபாஸ்ட் பவுலர் போடுறாங்க. இது நம்ம 6 அடிச்சிட்டோம். 46. அப்புறம் அடுத்தது வந்து பின்னாடி ஒரு ஃபீல்டும் இல்லை, பின்னாடி தூக்குறோம். மேலே தூக்கணும், போட்டு அடிக்கணும். பின்னாடி 6. இப்போ வந்து 30 ரன்ஸ் இருக்கிறோம். 5 பால் 5 6. இப்போ அடுத்த பால் போற வராங்க. அது என்ன 6 பால் 6 6 6. மொத்தம் ஓகே 36 ரன்ஸ். அவங்க ஜெயிக்கணும் 37 ரன்ஸ். ஒரு நோ பால் போடாம வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ ஸ்பின்னருக்கு போடுறோம். கொஞ்சம் டேர்ன் பண்ணிட்டு இதில் அந்த லெவலில் வைக்காம பால் ஒன்றுமே இல்லை, ஆனால் நம்ம போய் போடணும். நோ பால் மட்டும் போடாமல் இருக்கணும், அதான் நம்மளோட வேலை. அதுவும் ஒரே ஒரு தாட்டி மட்டும் 6. இப்போ ஒரு ஸ்டொக் வச்சாங்க, ஒரே ஒரு ரன்னு. இப்போ எத்தனை நோ பால் மட்டும் போடாம நம்ம ஜெயிச்சிருவோம். பாருங்க, மறுபடியும் ஒரு ஸ்டொக்கு. ஃபீல்டர் ஓவர் வந்து தூக்கி போறாங்க. 2 ரன்கள். அப்போ இப்படி வச்சு நம்ம ஃபாஸ்ட் பால் போடுறோம். பால் ஒன்றுமே இல்லை, அதே பால் தான். அதனால போயிட்டு அடுத்த பால் போடுறோம். அடுத்த பாலை மறுபடியும் ஒரு ஸ்டொக்கு. இப்போ வந்து 3 ரன்கள். மொத்தம் 6 ரன்கள் அடிச்சிட்டாங்க. மறுபடியும் ஸ்பின்னருக்கு போகிறோம். இந்த சைடு வச்சுட்டு கொஞ்சமாக இந்த சைடு போயிட்டு அப்புறம் 85 டிகிரிஸில் போடுறோம். நம்பர் ஸ்டொக்கு. 1 ரன்கள். 7 ரன்கள் மொத்தமா. மறுபடியும் பவுல் கொடுத்து போகிறோம். மறுபடியும் ஒரு ஸ்டொக்கு. இந்த வாட்டி எவ்வளோ ரன்கள்? 3 ரன்கள். மொத்தம் 10 ரன் ஆயிடுச்சு.
அடுத்த பால் போடுறோம். போனாங்க. அடுத்த பாலும் ஸ்டோக்கு. கடைசி பால் ஸ்டோக்கு. 12 ரன்கள். நம்ம ஜெயிச்சிட்டோம். அதோட நம்மளுக்கு 200 ரூபா காசு கிடைச்சிடும். கண்டினியூ பண்ணிட்டு ஒரு பேக் கொடுப்பாங்க. அந்த பேக்கை தொட்டு அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அன்லாக்கை தொட்டால் ஒரு 5 நொடிக்கு வெயிட் பண்ணணும். 5 நொடிக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த பேக் ஓப்பன் ஆகும். அந்த பேக் ஓப்பன் பண்ணோடனே ஒரு 3 தாட்டி அனுப்பிக்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். இன்னொரு தாட்டி எக்ஸ்ட்ரா கார்டுன்னு ஒன்று இருக்கும், அது கிடைக்கும். இன்னொரு தாட்டி அடுத்தா இன்னொரு கார்டு கிடைக்கும். சரி, என்ன சொல்கிறது, இந்த வீடியோ இதோட முடிவடைது. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, டாடா பை. மறக்காம நம்மளோட சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.